ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ஷன்னா என்ன, லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த சேனலில் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் நெவல் குடோட டீச்சிங் பற்றி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நிறையா பேர் கேட்டது காமனான கொஷின், நம்மளோட அஃபர்மேஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாமா அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் இஸ் எஸ். நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். உங்களோட அஃபர்மேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் வே உங்களோட டிசைர் வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. உங்களோட ஓன் வாய்ஸில் அஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும் போது நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க, இதுதான் எனக்கு உண்மை, இதுதான் ட்ரூத் அப்படின்ட்டு. நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த ஒரு சிக்னல் சென்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு நியூ பாத்வே க்ரியேட் பண்ணுறீங்க உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து விஷுவலைசேஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்சனுங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் கூட ஈஸியாக கனெக்டட் ஆயிடுவீங்க. நம்மளாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், மற்றவங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் தான் நம்மளோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் போது எந்த வைப்ரேஷனில் இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணி உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணி வரேன். பட் அதில் வந்து நீங்கள் அவ்வளோக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டீங்க. அதே சேம் டைம் நீங்கள் உங்களோட வாய்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க உங்களோட அஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக அதில் கனெக்ட் ஆகுவீங்க இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட வாய்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் மற்றவங்களோட வாய்ஸை வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்கும் போது உங்களோட பிரெயினுக்கு தெரியும் இது உங்களோட வாய்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பிலீஃபும் பண்ணாது. ஸோ அதே வந்து நீங்கள் உங்களோட வாய்ஸில் அஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து உங்களோட வாய்ஸ்ன்னு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அஃபார்ம் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும் இதுதான் உண்மை அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட வாய்ஸில் நீங்கள் அஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. உங்களோட பிரெயின் வந்து சீக்கிரமாக வந்து அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்களோட அஃபர்மேஷன் வந்து உங்களோட வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பிரெயினுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஓகே இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, அதுதான் வந்து இவங்க டிக்ளேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி மாதிரி அதை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்படி பண்ணனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் வந்து நீங்கள் ரிப்பீட்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா, ஓகே இது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் தான் இவங்க வந்து திருப்பி அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி மாதிரி. ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பார்க்க தெரியாது நீங்கள் என்ன வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, திருப்பி அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அதுதான் வந்து உண்மை அப்படின்னு மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணுறது ஏன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான வே அப்படின்னா, ஏன்னா இதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ப்ளேஸில் உட்காந்து தான் பண்ணணும், இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணணும், இல்லை ஏதோ காப்பி பென் வேணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உங்களோட ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும் போதும் இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த சுச்சுவேஷன் தான் இந்த டைம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது கூட நீங்கள் இதை அஃபர்மேஷன் கேட்கலாம். நீங்கள் நடந்துகிட்ருக்கும் போதோ, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போது, வாக் பண்ணும் போது, இல்லை நீங்கள் வேறு என்ன ஏதாவது ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறீங்கனாலுமே வந்து நீங்கள் வந்து இந்த அஃபர்மேஷனை கேட்டுகிட்டே இருக்கலாம். நார்மலாக வந்து நம்ம ரொபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரு 4-5 அஃபர்மேஷன் எடுத்து அதை வந்து ரொபோட்டிக்கெலாம் நம்ம அஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இந்த மூலயமா நம்ம பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 20 to 25 அஃபர்மேஷன் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஈஸியாக கேட்க முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து 2 அஃபர்மேஷன் தான் 2 அஃபர்மேஷன் இருந்தாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக அதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்குறதா இருந்தாலுமே ஓகே. உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எத்தனை அஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணி கேட்குறதா இருந்தாலுமே நீங்கள் இப்படி ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். இதுக்கு எந்த பர்டிகுலர் இவ்வளோ அஃபர்மேஷன் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாக அஃபார்ம் பண்ணும் போது தான் நம்ம ஒரு 3-4 இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 வரைக்கும் அஃபர்மேஷன் வந்து நம்ம அஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. பட் நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது அது தேவை இருக்காது. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும் போது நீங்கள் எவ்வளோ வேணால் அஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம் ஈஸியாக. உங்களோட நிறையா பேர்த்தோட ஃபோனில் வந்து ரெக்கார்டட் ஆப் இருக்கும் இல்லையா. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா பேரட் ஆப்புன்ட்டு இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ
அஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் அண்ட் காப்பி எடுத்துக்கோங்க. சாரி, காப்பி அண்ட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வந்து உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக எவ்வளோ அஃபர்மேஷன் 15 to 20 எழுதுறீங்களோ இல்லை 10 to 15 எழுதுறீங்களோ அது உங்களோட பொறுத்து. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ அஃபர்மேஷன் உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக எழுதணுமோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதின ஒவ்வொரு அஃபர்மேஷனும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக இருக்கா, ஏதாவது ஆட் பண்ணணுமா இல்லை ஏதாவது ரெடியூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அஃபர்மேஷன் தான் நீங்கள் டெய்லி இனிமேல் கேட்க போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா அஃபர்மேஷனுமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட 15 to 20 அஃபர்மேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எஸ்பியை எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்பியை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதனால் எஸ்பியோட எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. லைக் he is super obsessed with me, he is madly in love with me, he can't imagine life without me, he can't live without me. இந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டிசைருக்கு ரிலேட்டடாக. இப்போது நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஹீ இஸ் சூப்பர் obsessed with me. இந்த அஃபர்மேஷன் வந்து நீங்கள் 11 டைம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். லைக் எஸ் he obsessed with me, எஸ் he obsessed with me, எஸ் he obsessed with me. இப்போ வந்து செகண்ட் அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. எஸ் he madly in love with me, எஸ் he madly in love with me. இதே மாதிரி இதுவும் வந்து 11 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் அஃபர்மேஷனும் இதே மாதிரி நீங்கள் 11 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி அஃபர்மேஷனை வந்து நீங்கள் 11 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேபி இட்ஸ் கம்ஸ் half an hour or half an hourக்கு மேலே கூட ஆகலாம் உங்களோட ரெக்கார்டு டியூரேஷன். ஓகேவா? ஸோ அது உங்களோட நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தியாகுதா கம்மியாகுதா என்ன அப்படின்ட்டு. எப்போல்லாம் உங்கள்கிட்ட டைம் இருக்கும் அப்போல்லாம் இந்த அஃபர்மேஷனை கேளுங்க. இப்படி கேட்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சீக்கிரமாக ரீப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது நிறையா பேர் திங்க் பண்ணலாம், எனக்கு எப்படி தெரியும் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகிடுச்சு, நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது நடக்குமா இல்லை நடக்காதா அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்களோட அஃபர்மேஷன் தான் உண்மை அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அஃபர்மேஷனை வந்து நீங்கள் இதுதான் உண்மை, இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சில் மூடில் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து இந்த டிசைர் இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த டிசைர் வந்து ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கும் போது நீங்கள் எந்தளவுக்கு ஜாலியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்னா திங்க் பண்ணிக்கோங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட டிசைர் ஈஸியெலாம் இனி உங்கள்கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். இனி அடுத்த கொஷின் வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் அஃபர்மேஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஸோ அதில் வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. எஸ் யூ கேன் ஆட். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா மியூசிக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இங்கே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம அதில் வர ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் நம்ம கேட்கணும். ஸோ நம்ம கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த அஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக அந்த வேர்ட்ஸை நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா இன்பிட்வீன் மியூசிக்கும் வரும், வேர்ட்ஸும் வரும். சம் வேர்ட்ஸ் கிளியராக இருக்கும், சம் வேர்ட்ஸ் கிளியராக இருக்காது. ஸோ பெட்டர் மியூசிக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய சைடில் இருக்கிற சஜஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். இப்போது நீங்கள் உங்களோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் உங்களோட வாய்ஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒவ்வொரு அஃபர்மேஷன் வந்து 11 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அது கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபர்மேஷன் கூடயே நீங்களும் அஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்களோட ரெக்கார்டிங் வாய்ஸ்லேயும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வந்து அஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் சீக்கிரமாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக ஆயிரும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களோட அஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த ஒரு மியூசிக் ஆட் பண்ணாதீங்க. உங்களோட அஃபர்மேஷன் உங்களோட வேர்ட்ஸை கிளியராக வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க, லூப்பில் கேட்டுகிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட டிசைர் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகி உங்களோட 3Dயில் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடும்.
இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேஜிக்கலி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் டேக் கேர்.